பண்ணிட்டோம். நல்லா வந்து ஒரு க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கண்டிஷ்னர். இது வந்து நம்ம இப்போ வெளியவே வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடும். அதனால் இது கூட வந்து ப்ரிசர்வேட்டிவாக நம்ம வந்து சிட்ரிக் பயோ என்சைமோ ரோஸ் பயோ என்சைமோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிட்ரிக் பயோ என்சைம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். பயோ என்சைம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு 3-4 வீடியோ இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா காற்று போகாமல் நல்லா டைட்டாக வந்து மூடி வைக்கணும். காற்று போச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். மேலே வந்து கருப்பு கலராக வந்து லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்காவது ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு 3/4 அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வெளியில் வந்து பொங்கி வராது. இப்போ நம்ம வந்து இதை பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் கழித்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த கண்டிஷ்னர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஷாம்பு போட்டு தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த கண்டிஷ்னர்